பிசி காலம் தொடங்கி இன்று வரை மதுரையின் வரலாறு அற்புதமானது. புத்தி காலத்தில் மதுரை ஒரு முக்கிய நகரமாக இருந்தது. சங்க காலம் சுமார் 300 பிசி முதல் 300 AD வரை மதுரை தமிழின் பூமி என்றழைக்கப்பட்டது. இலக்கியங்கள், புத்தகங்கள், கலாச்சாரம் என்று மலர்ந்தது. மூன்றாவது சங்கம் மதுரையில் நடந்தது. இந்த காலம் தமிழின் பொற்காலமாகும். பாண்டியர்கள் மதுரையை ஆண்டனர். அவர்கள் கட்டிய ஆலயங்கள், காவேரி மொழிகட்டுக்கள், சங்க இலக்கியங்கள் இன்று வரைக்கும் வழிகாட்டுகின்றன. கடந்த காலங்களில் மதுரை மாறி வந்தது. பாண்டியர்களுக்கு பின் சாட் சுல்தான்கள், விஜயநகர ஆட்சி, பிறகு நாடு நாடாக மாறி வந்து 16ஆம் நூற்றாண்டில் நாயக்கர்கள் ஆகிவிட்டார்கள். நாயக்கர்கள் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலையும் நகரம் முழுவதும் மதுரையின் அழகையும் உருவாக்கினர். பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் மதுரை புதிய நல்லாட்சியும் கல்வியும் தொடரிக் கொடுத்தது. இந்திய சுதந்திரத்துக்காகவும் மதுரை தன்னோடு போராடியுள்ளது. 1947 மைனஸ்க்கு பிறகு மதுரை வளர்ந்தது. தொழில்கள், கல்வி, கலாக்காட்சிகள் என்று வளர்ந்தது. இன்று மதுரை ஒரு இருளொட்டிய தமிழ் நகரமாக கலாச்சாரம், கலை, சமையல், முற்போக்கு தொழில் வளர்ச்சியில் புகழ் பெற்றது. மதுரையின் வரலாற்று பயணம் தமிழின் சக்தியும் செம்மையையும் நிரூபிக்கிறது. இந்த நகரம் பண்டைய இலக்கியம் முதல் புதிய தொழில்முறை வரை உண்மையில் தமிழின் சிங்கப்பூர்.